உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். இந்த குழந்தைய நீங்க உங்க குழந்தை மாதிரி பாத்துக்குவீங்க. குழந்தை உங்ககிட்ட இருந்தா குழந்தைக்கும் பாதுகாப்பா இருக்கும், பால் பிரச்சனையும் இருக்காது. அதனால குழந்தைய ஒரு 10 நாளைக்கு பாத்துக்க முடியுமா? டேய், நீ சொல்றத என்னால நம்பவும் முடியல, நம்பாமலும் இருக்க முடியல. மனிதருக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்கு. அதுக்கு யார் என்ன வேணா பேர் வச்சுக்கிட்டோம், அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையில்லை. டேய், இப்போ நான் உனக்கு என்ன பண்ணணும் அதை சொல்லு. இப்போ வீட்ல என் மருமக மாறிக்கிட்டு இருக்கிற அந்த குழந்தை தான் என் பேத்தி. என் மருமகளோட குழந்தைன்னு எனக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் சட்டப்படியும் அதை நிரூபிக்கணும். ஏதாவது தப்பு நடந்து யாராவது சொதப்பிட்டாங்கன்னா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு கன்ஃபார்மா சொல்லணும். என்னடா சொல்ற? யார் சொதப்புவா? அந்த குழந்தைக்கு அப்படி யார எதிரி இருப்பா? தாரா. யூ மீன் உன்னுடைய செகண்ட் வைஃப் தாராவா? ஆமாண்டா, அவ என்னோட வைஃப் இல்ல, என் கழுத்துக்கு வந்த நைஃப். என்னடா சொல்ற? என்னோட வைஃப் தேவிய அவதாண்டா கொலை பண்ணிருக்கா. மொத்த சொத்தைய அபகரிக்க சூர்யாவுக்கு பொய்யான அம்மா பாசத்தை காட்டி அவ கண்ட்ரோல்ல வச்சிருக்கா. அதனால என்னால எதுவும் பண்ண முடியலடா. மாரிய ஆரம்பத்துல இருந்தே அவளுக்கு பிடிக்காது. அதனால மாறி குழந்தை சொத்துக்கு போட்டியா வந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்ல, அவளால கொலை செய்யப்பட்ட என் தேவி சூர்யா மாரிக்கு மகளா வந்து பொறுப்பேன்னு சூர்யா கனவுல தேவி வந்து சொல்லிருக்கா. அதனால தாராதான் அந்த குழந்தைக்கு முதல் எதிரி, ஜென்ம எதிரி. சரிடா, இப்ப என்ன பண்ணலாம் அதை சொல்லு. ஏன் வீட்டுல இருக்கிற சாஸ்திரி குழந்தை மாரி சூர்யா குழந்தைன்னு சட்டப்படி நிரூபிக்கணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? அதுவும் என் மகனுக்கும் மருமகளுக்கும் சந்தேகம் வந்துடக்கூடாது. கொஞ்சம் சந்தேகம் வந்தாலும் அவ யார்கிட்டயாவது சொல்லிட்டா தாராவால பெரிய பிரச்சனை ஆயிடும். அவ்வளவுதானே? சிம்பிள்ரா. ரியலி? இன்னைக்கு டெக்னாலஜிலாம் எவ்வளவோ டெவலப் ஆயிருக்குடா. டிஎன்ஏ பண்ணிடலாம். என்னது? ஒன்றும் இல்லை, நீ உன் மருமகளுடைய முடி இல்லை உன் பையனுடைய நகமோ இது ரெண்டையும் எடுத்துக்கிட்டு குழந்தைய மட்டும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வா. அது போதும். அவங்கள ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வந்தனா அவங்கள வச்சுக்கிட்டு குழந்தையுடைய ரத்தத்தை எடுத்து டிஎன்ஏ டெஸ்ட் பண்ணிடுவோம். 100% அது உன் மருமகளுடைய குழந்தை தான் அப்படிங்கிறத உறுதியா சொல்லிடலாம். குழந்தையுடைய அப்பா அம்மா உன்னுடைய மகனும் மருமகள் தாங்கிறத சட்ட ரீதியா சொல்லிடலாம்டா. அதுக்கப்புறம் யாரு எங்க போய் எந்த கோர்ட்ல கேஸ் போட்டாலும் என்ன சொன்னாலும் செல்லுபடி ஆகாது. இது போதும்டா, இது போதும். என் நெஞ்சில பால வார்த்தை. அப்புறம் இது வேற யாருக்கும் தெரிய வேண்டாம். நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி இந்த முடியும் நகத்தையும் எடுத்துக்கிட்டு ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் பேத்தியை நான் கூட்டு வந்துடுறேன்டா. இதை மட்டும் எனக்கு பண்ணி கொடுத்துரு. கண்டிப்பா பண்ணலாம்டா, கவலையப்படாத. சரி, அப்ப நான் கிளம்புறேன். ஓகே, அப்புறமா ஃபோன் பண்றேன். ஓகேடா, தேங்க்யூ. பாய். ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.